ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 16th May 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 42 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எஃப்எஸ்டிஎஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பையர் சைடில் தான் இருந்தாங்க. எஃப்ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 5000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலையும் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸான விஷயம்தான். ஸோ இருந்தாலும் மண்டே வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸோட இந்த பையை பார்த்துட்டு மேபி மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் யூஎஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டியை தர்ற மாதிரி வந்திருக்குது. அதாவது மூடிஸ் வந்து யூஎஸோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் பாசிட்டிவ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நடக்கலாம். ஏன்னா வந்து அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் வந்து குறையிறப்போ மேபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து யூஎஸில் இருக்கிற ஃபண்டை வந்து வேறு மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த நியூஸ் வந்த உடனே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து வொலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 572 கோடிக்கு ஒர்த்தான ஒரு ஆர்டரை வந்து, அதாவது ஆர்டர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கான ஆர்டரை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த புது ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இருக்குது, ஒரு 156 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. பஜாஜ் ஆட்டோவோட ஓவர்சீஸ் யூனிட் வந்து ஒரு 566 மில்லியன் யூரோவுக்கு லோன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 3 பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்கி இந்த அமௌண்ட் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோவுக்கு வந்து ஓவர்சீஸில் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல் இருக்குது, ஒரு 53 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. சிங்டெல் வந்து 1.2% ஸ்டேக்கை வந்து பாரதி ஏர்டெல் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா $1.5 பில்லியன் அளவு மதிப்பாக இருக்குது அது. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸ்டேக்கை வந்து ஆஃப்லோட் பண்ணதுனால பாரதி ஏர்டெல் இந்த சரிவை சந்திச்சிருக்குது. அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 36 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக நல்லா ரேலியை கொடுத்துருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் இந்த வீழ்ச்சியை ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 8831 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ பை பண்ணுறாங்க. 5187 கோடிக்கு டிஐஎஸும் பை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த மாதிரி டிப் வரப்பெல்லாம் வந்து பை பண்ணுறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை பொறுத்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறாங்கங்கிறது தான் காட்டுது. எப்போல்லாம் மார்க்கெட்டு விழுந்தாலும் அவங்க தைரியமாக பை பண்ணுறாங்கன்னா அவங்க மார்க்கெட் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ரொம்பவே வொலட்டைலாகவும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அது இன்னும் போகக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸில் தான் அதோட மீனிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.